Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பி டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கம்பல்சரி எல்லாத்தையும் நல்லா நீங்கள் பார்த்துருப்பாங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, ஆன்சர் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை அடிக்கடி கேட்கக்கூடியது, கள்ளச்சந்தை எதிர்கால சந்தை என்றால் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலப்படத்திற்கான 4 எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கோங்க. மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்களை எழுது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தின் முக்கிய நபர்களை பட்டியலிடுக. மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கருவூல ரசத்தின் பொது இயல்புகள் யாவை. மாண்புக வணிகரை விளக்குக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்திய புதிய பொருளாதார கொள்கை பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன, ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 75/35 மேலாண்மையின் முதன்மை பயன்கள் எவையும் 5 விளக்குக. இந்திய பொருளாதார எல்பிஜியின் தாக்கத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் எல்பிஜி இந்தியன் எக்கனாமி. பணசந்தை மற்றும் மூலதன சந்தை என்றிருக்கும் இடையிலான வேறுபாடுகள் ஏதேனும் 5 விவரிக்கவும். நிபந்தனை மற்றும் நம்பக உறுதி வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பணிகளின் ஏதேனும் 5 விவரிக்கவும். கடன் பத்திரங்கள் வகைகள் ஏவேனும் 5 விளக்குக. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புரவலங்கள் ஏவேனும் 5 விளக்குக. நுகர்வோரின் பொறுப்புகள் ஏவேனும் 5 விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் கூட கொஷின் வந்து அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். வீடியோ மட்டும் தான் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.